ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புளியோதரை எப்படி பண்ண பார்க்க போகிறோம். இதுக்கு 1 ஸ்பூன் வெந்தயம் நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூனு மிளகு, அதையும் 10-20 இருக்கும், அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூனு வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு எதுனாச்சும் உங்கள் விருப்பப்படி சேர்த்துக்கலாம். நானும் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்து அதையும் நல்லா பொரியிற வரைக்கும், அந்த டப்பு வடிக்கும்ல அது மாதிரி வடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நல்லா பொரிய விடுங்க. அதையும் பொரிய விட்டு எடுத்த பிறகு அப்புறம் மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். எண்ணெயில் எதுவும் சேர்க்காமல் வதக்கணும். ஒரு 10-20 கருவேப்பிலையும் சேர்ந்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம எதுக்கு வத்தல் வறுக்கணும்னா அப்போ தான் நல்லா நைஸாக இது அரைக்க முடியும். அதனால் 1 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். என்கிட்ட கொத்தமல்லி இல்லாதனால கொத்தமல்லி பொடியை சேர்த்து நல்லா அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இதெல்லாத்தையும் நான் வதக்கின பொருளெல்லாம் சேர்ந்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். ஆறின பிறகு அதுக்கு முன்னாடி நம்ம நல்லெண்ணெய் 3-4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் கடுகு உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். நான் கடலைப்பருப்பு எதுவும் சேர்க்கலாம், உளுந்து பருப்பு தான் நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். குழந்தைங்க கடலைப்பருப்பு இருந்தால் பறக்கி போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் சேர்க்கல. இது நல்லா பொரிய விட்ட பிறகு இதை நம்ம கொஞ்சமாக சீரகம், லைட்டாக 2-3 வெந்தயம் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். 2-3 கருவேப்பிலை போட்டு இதுலேயும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கணும். இதை நல்லா பொரியல் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதெல்லாம் ரொம்ப குழந்தைங்க சாப்பிட்றதுனால காரம் ரொம்ப சேர்க்கல, ஒரே ஒரு வரமிளகாய் மட்டும் வச்சு போட்டுக்கிறேன். அதையும் நல்லா வதக்கி விட்ருங்க. நல்லா வதக்கி விட்ருங்க. கோயில் புளியோதரைனா எல்லாருக்கும் பிடிக்கும். குழந்தைங்க புளியோதரைனா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டெய்லியும் ஒரே குழம்பு இதெல்லாம் வச்சுருக்கிறத டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி ரைஸ் செஞ்சு கொடுத்தா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சளையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வந்த பிறகு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம புளிக்கரைசலை சேர்த்துட வேண்டியதுதான். புளிக்கரைசல் நான் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்திருக்கேன். ஏன்னா 4 பேருக்கு மட்டுமும் கரெக்டாக அளவில் பண்ணியிருக்கேன். நம்ம எக்ஸ்ட்ரா வச்சோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஆளுகிறதா அதுக்கு ஏற்ற மாதிரி புளி எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறணும். நம்ம இதை ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி விழுதையும் அதையும் சேர்த்துருக்கேன். ஒரு கொதி வந்த பிறகு புளி கரைசல் ஒரு கொதி வந்த பிறகு அதுக்கப்புறம் தான் இதை சேர்த்துருக்கேன். நம்ம அரைச்சி விழுதை தண்ணி சேர்க்காம தான் அதை அரைக்கணும். நம்ம குறைன்னு இல்லை, நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சி அதை சேர்த்துக்கணும். நல்லா எண்ணெய் பிரியிற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிக்க வச்சு இறக்கிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்புறம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ சாப்பாடு போட்டு நான் 4 பேருக்கு அளவுள்ள சாப்பாடு போட்டிருக்கேன். இதில் அப்படியே நான் கொஞ்சம் எடுத்து தான் வச்சுருக்கேன். இந்த காரம் குழந்தைகளுக்கும் கரெக்டாக இருக்கும். நான் போட்ட வரமிளகா காரம் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா காரம் போட்டுக்கலாம். இதெல்லாம் கடைசியில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கிண்டிக்கு டிஃபன் பாக்ஸுக்கு கட்டி அனுப்பிடலாம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு கொண்டு வந்துடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க